லூலு, என்ன நீ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த? அதுவா, நாங்க எங்க குடும்பத்துல எல்லாரும் திருடுற தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுதான் ரொம்ப ஈஸியான தொழிலும் கூட. ஏன்னா இரவு நேரத்துல எல்லா பறவைகளும் நல்லா தூங்கிடுவாங்க. அந்த சமயம் நம்ம கருப்பா இருக்கிறதுனால நிறைய வீட்டுல போய் திருடிட்டு வரலாம். ஓ, இப்படி ஒரு தொழில் இருக்குதா? இதை இத்தனை நாளா எனக்கு சொல்லி கொடுக்காமலே இருந்துட்டியே. இன்னைக்கு நம்ம திருடுறோம், வாழ்க்கையில முன்னேறுறோம். திருடுறது அவ்வளவு ஈஸியான தொழில் எதுவும் கிடையாது. நம்ம எந்த வீட்டுல பணம் காசெல்லாம் அதிகமா இருக்குதோ அந்த வீடா முடிவு பண்ணி அந்த வீட்டுல தான் திருடணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். லுலு, நீ சொன்ன மாதிரி இந்த பஸ்ஸை விட்டு இறங்குது பாரு இந்த சோனா குருவி. இந்த குருவி கிட்ட நிறைய காசு பணம் இருக்கு. 5 வருஷமா வெளிநாட்டுல போய் தங்கிக்கிட்டு இப்பதான் வந்திருக்கு. கண்டிப்பா நிறைய காசு பணம் எல்லாம் வச்சிருக்கோம். அதனால இதனுடைய வீட்டுல போய் திருடணும் அப்படின்னா நமக்கு நிறைய காசு பணம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கைய நல்லா என்ஜாய் பண்ணலாம். சோனா, எப்படி இருக்கிற? வெளிநாட்டுல இருந்து இன்னைக்குதான் ஊருக்கு வந்தியா? ஆமா, 5 வருஷம் கழிச்சு நான் இப்பதான் நம்ம ஊருக்கு வந்திருக்கேன். உங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எங்க வீட்டுக்கு கிளம்புறேன். சோனு, நீ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்க. இந்த பெட்டியை தூக்கிட்டு கஷ்டப்பட்டு நீ உங்க வீட்டுக்கு பறந்து போகணும். உனக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? நாங்க இந்த பெட்டியை தூக்கிக்கிட்டு உன் பின்னாடியே வரோம். நான் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவேன். நீங்க கவலைப்படாதீங்க. பரவாயில்ல சோனு, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வந்திருக்கேன். நாங்க 2 பேரும் உனக்கு செய்யற உதவியாக இருக்கட்டும். உன் பின்னாடியே உன் கூட இந்த பெட்டியை எடுத்துட்டு நாங்க உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 காகங்களும் சோனு குருவியோட வீட்டுக்கு இந்த பெட்டியை எடுத்துட்டு பின்னாடியே போனாங்க. காகங்களே, பெட்டி பத்திரம். எங்க வீடு ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது. சீக்கிரமா வாங்க. சோனுவோட வீட்டுக்கு இந்த 2 காகங்களும் போனாங்க. எனக்காக நீங்க இவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. கண்டிப்பா நான் உங்களை மறக்கவே மாட்டேன். சோனு குருவி நன்றி சொன்னதும் இந்த 2 காகங்களும் அங்க இருந்து பறந்து போயிட்டாங்க. லூலு, நீ சொன்ன மாதிரி இந்த சோனுவோட வீட்டுல நிறைய காசு பணம்லாம் இருக்குது. நம்ம இன்னைக்கு நைட்டு திட்டம் போட்டு அவங்க வீட்டுல போய் திருடணும் அப்படின்னா லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிடலாம். ஆமா காலுக்காகவே, நீங்க சொன்ன மாதிரி இந்த லூலு காகத்தோட வீட்டுல நிறைய காசு பணம் எல்லாமே இருக்குது. அதுவும் அந்த பெட்டியை நம்ம தூக்கிட்டு வரும்போது எவ்வளவு வெயிட்டா இருந்துச்சு இல்ல? அதனால கண்டிப்பா இதுல நிறைய பணமும் காசெல்லாம் இருக்குது. நம்ம இன்னைக்கு திருடணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிடலாம். இந்த 2 காகங்களும் இரவு நேரத்துல நம்ம கருப்பா இருக்கிறதுனால யாருடைய கண்ணுக்கும் தெரிய மாட்டோம். அதனால நம்ம இரவு நேரத்துல திருடலாம் சொல்லி முடிவும் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இரவு நேரத்துல சோனுக்குருவியோட வீட்டுக்கு போறாங்க. இரவு நேரத்தை பயன்படுத்தி இந்த 2 காகங்களும் சோனுவோட வீட்டுல போய் பெட்டியை திருடிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஐயோ, என்னுடைய பெட்டியை காணமே. நான் 5 வருஷமா வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சிட்டு வந்தது. ஒரே ராத்திரியில எல்லாத்தையும் நான் தொலைச்சிட்டேனே. என்னுடைய பெட்டியை யார் எடுத்துட்டு போயிருப்பா? நான் எங்க போய் தேடுவேன்? என் பெட்டியை காணுமே. சோனு, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்கிற? ரொம்ப நாள் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்க. எதுக்கு இப்படி சோகமா உட்கார்ந்து அழுதுகிட்டு? சின்னு, நான் என்ன பண்ணுவேன்? நான் 5 வருஷமா வெளிநாட்டுல இருந்து சம்பாதிச்சிட்டு வந்த காசு பணம் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். இரவு நேரத்துல ஏதோ பறவை வந்து என்னுடைய வீட்டுல திருடிட்டு போயிருக்கு. ஆனா அது உருவம் எதுவும் எனக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனா அதனுடைய கண்கள் மட்டும்தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. அதனால என்ன பறவைன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. எனக்கு ஏதாவது உதவி பண்ணு. எனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியல சின்ன. எனக்கு உதவி பண்ணு சின்ன. இரவு நேரத்துல கண்ணுக்கே தெரியாத பறவை அப்படின்னா கண்டிப்பா நம்ம காட்டுல இருக்கிற 2 காகங்களா தான் இருக்கும். கணவன் மனைவி 2 பேரும் எந்த ஒரு வேலைக்கும் போறதில்ல. ஆனா காசு பணம் மட்டும் அதிகமா வச்சிருக்காங்க. ஆனா அது எப்படின்னு ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகமாவே இருந்துச்சு. கண்டிப்பா இந்த திருடிதான் இந்த தொழில செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க வீட்டுல போய் நம்ம தேடி பார்க்கலாம். கண்டிப்பா உன்னுடைய காசு உனக்கு கிடைக்கும் நான் நம்புறேன். அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. அந்த 2 காகங்களும் நான் ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு என்னுடைய பெட்டியை அவங்கதான் ரொம்ப தூரமா தலையில வச்சு தூக்கிட்டு வந்து என்ன வீட்டுல கொண்டு வந்து விட்டாங்க. அதனால கண்டிப்பா உங்களை அப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப சந்தேகமே இல்ல. இந்த 2 காகங்களும் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க உன்னுடைய பெட்டியை தூக்கணும்னு. அதே மாதிரி இரவு நேரத்துல கரெக்டா பிளான் பண்ணிட்டு வந்து உன் பெட்டியை எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த சின்ன குருவி சோனாவுடைய பெட்டி காகங்கள் வீட்டுல இருக்குதான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக காகங்கள் இல்லாத சமயத்தை பயன்படுத்தி அவங்களுடைய வீட்டுக்குள்ள போனாங்க. சோனா, நான் சொன்னேன்ல இந்த 2 காகங்களும் தான் உன் பெட்டி எடுத்துட்டு வந்திருக்கணும்னு. பாரு, இந்த பூத்தொட்டிக்கு அடியில உன்னுடைய பெட்டியை ஒளிச்சு வச்சிருக்காங்க பாரு. எப்படிப்பட்ட பெரிய திருடங்களா இருக்காங்க பார்த்தல. ஆமா சின்னு, நீ சொல்லும் போது கூட நம்பல. இந்த 2 காகங்களும் தான் என்னுடைய பெட்டியை எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாத்தியா, இவங்க 2 பேருக்கும் சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். சோனா
குருவி தன்னுடைய பெட்டியை எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துருச்சு. காட்டுக்கு ராணியான மயில் கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. ராணி ரொம்ப கோபப்பட்டு இந்த 2 காகங்களையும் இந்த காட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இதுதான் இந்த 2 காகங்களுக்கும் கிடைச்ச தண்டனையாகவும் இருந்துச்சு. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், பாய்.